ஊருக்கு ஒரு தொண்டன் இருப்பான், கட்சி தொண்டன். அந்த ஊரே அவனை வைகோ என்று அழைக்கும். உண்டா இல்லையா? இந்த பெருமை, இந்த சிறப்பு மறுமலர்ச்சி திமுகவை தவிர வேறு எந்த தொண்டனுக்கு உண்டு தமிழ்நாட்டில்? தலைவனின் பெயரால் தொண்டனை அழைக்கக்கூடிய கட்சியடா நம்முடைய கட்சி. இந்த தமிழகத்தில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு இல்லாத பெருமை எங்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் கிடைக்க முடியாத தலைவரை மறுமலர்ச்சி திமுக பெற்றிருக்கிறது. அதை போல தலைவர் அவர்களே, எந்த தலைவர்களுக்கும் கிடைக்காத தொண்டர்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். அப்படி தன்னலங்கிருந்தாத தொண்டர்களை பெற்றிருக்கிற காரணத்தினாலே தான் இந்த இயக்கம் இன்றைக்கு நிமிர்ந்து எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை, தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை, தனக்காக தன் குடும்பத்துக்காக தலைவர் வைகோ வாழவில்லை. இந்த மண்ணுக்காக வாழுகிறார், நாட்டுக்காக வாழ்கிறார், திராவிட இயக்கத்துக்காக வாழ்கிறார். அந்த தலைவன் இன்னும் 25 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை வழிநடத்த போகிற தலைவனின் பின்னால் அணிதிரண்டு செல்வம், காலம் கைகூடும் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.